மொத ராத்திரி திரை விமர்சனம். ரிஷிகாந்த், அனிஷ்மா, அனில்குமார், வெங்கடேஷ், பக்ஸ், சேத்தன், ஷெல்லி கிஷோர், சங்கீதா பாலன் மற்றும் பலர் நடிப்புல ராஜா கருப்பசாமி இயக்கத்துல பரத் சங்கர் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் மொத ராத்திரி. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். காதலியை இழந்த வலியுடன் ரிஷிகாந்த் துபாயில் 6 வருடங்களாக வேலை பார்த்து வருகிறார். சகோதரி மகனுக்கு காது குத்து என சொந்த ஊருக்கு அழைக்கும் குடும்பத்தினர் அவருக்கு திருமணத்தை நடத்த திட்டமிட்டுள்ளனர். மண்டபத்தில் அனிஷ்மா, அனில்குமார் காத்திருக்க மாப்பிள்ளை வருவாரா என ஆரம்பிக்கும் படத்தில் தனக்கு திருமணம் ஆக போவதே தெரியாமல் வந்து இறங்குகிறார் ரிஷிகாந்த். விருப்பமே இல்லாமல் தான் அம்மாவின் அடிக்கு பயந்து முத்துசெல்வி மண்டபத்துக்கு வந்திருக்கிறார். அங்கே இருந்து காதலனுடன் தப்பித்து செல்ல நினைக்க ஜென்சி கிட் காதலன் காதலியை சரியாக பிக்கப் பண்ண வராமல் போக இருவருக்கும் திருமணமாகி விடுகிறது. திருமணமானால் என்ன, மொத ராத்திரிக்கு முன்பாக உன்னை கூட்டிட்டு போகிறேன் என வரும் காதலன் மொத ராத்திரிக்கு முன்பாக வந்தாரா, அனிஷ்மாவை அழைத்து சென்றாரா இல்லையா என்பதுதான் இந்த மொத ராத்திரி படத்தின் கதை. ரிஷிகாந்த் ஹீரோவாக இந்த படத்தில் மெச்சூரான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அனிஷ்மா, அனில்குமார் கல்யாண மேடையில் போடும் ஆட்டமும் கிளைமேக்ஸில் கத்தும் காட்சியுமே போதும் ஒட்டுமொத்த பெண்களின் குமுறலாக வெடித்துள்ளார். ஹீரோயினின் அம்மாவாக நடித்துள்ள ஷெல்லி கிஷோர், மாப்பிள்ளையின் அம்மாவாக நடித்துள்ள சங்கீதா பாலன், மாப்பிள்ளையின் அப்பா கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இயக்குனர் வெங்கடேஷ், தாய்மாமன் கதாபாத்திரத்தில் நடித்துள்ள பக்ஸ் என ஒவ்வொரு கதாபாத்திரமும் நடிப்பில் அசத்தியுள்ளனர். பரத் சங்கரின் இசையில் பாடல்கள் ரசிக்கும்படி உள்ளது. ஒளிப்பதிவாளர் சுரேந்திரன் பிரபஞ்சோதி கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்துள்ளார். அறிமுக இயக்குனராக இருந்தாலும் அனிஷ்மாவின் காதலனாக வரும் ராஜா கருப்பசாமி நடித்த விதம் சிறப்பு. பாக்யராஜ் ஸ்டைலில் டைட்டில் போடுவது முதல் இயக்குனர் பெயர் வரும் இடம் என ஏகப்பட்ட விஷயங்கள் ரசிக்கும்படி உள்ளது. ஆணவ கொலைகள் நடப்பதை சிறுதெய்வ வழிபாடு மூலம் படத்தின் தொடக்கம் முதலே காட்டுவது, சாமி வந்து ஆடினாலும் சில விஷயங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என காட்டிய விதம் என ஏகப்பட்ட குட்டி குட்டி மெசேஜ்களை இயக்குனர் படத்துடன் வைத்த விதமும் ஒரே ராத்திரியில் நடக்கும் கதையாக கொண்டு சென்று கடைசி வரை பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் வைத்த விதம் பாராட்ட வைக்கிறது. முதல் பாதி மற்றும் கதாபாத்திரங்களுக்கு கொடுத்த ஆழத்தை 2ஆம் பாதியில் கடத்த தவறியிருக்கிறார். மொத்தத்துல மொத ராத்திரி குடும்பத்துடன் தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம்.